கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு செய்தியாக நம்ம பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? பிதாவே தேவினி உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவினு ஸ்தோத்திரம், குமாரனே கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வசனமானது இருவரும் கருக்குள்ள பட்டயம் போல எங்கள் ஆத்துமாவே ஊனையும் உருவக்குத்துறதா இருக்கிறதப்பா. ஆண்டவரே இன்று கேட்குற வசனங்கள் அனைத்தும் எங்கள் ஆத்மாவுக்கு பலனுக்காக இருக்கணும்ப்பா. ஆமீன். வந்து நம்ம 10 கமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? யாத்ராகமம் 20 அதிகாரம் 3 to 17 அதை நான் வாசிக்கிறேன். இப்போ 10 கட்டளை. ஃபஸ்ட்டு கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, உன் தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதென்றையும் இச்சையாதிருப்பதாக. ஸோ இந்த 10 கட்டளை இருக்கு. இது நியாயப்பிரமாணத்தில் மோசே கொடுத்தது. அதுக்கப்புறமா எல்லா கட்டளையும் 10 கட்டளையும் 2 கட்டளையாக கொடுத்துருக்காங்க. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, தன்னை போல் பிறரை நேசி. ஸோ இப்போ பாவம்னா என்னது? நம்ம பாவம்னா கொலை பண்ணுறோம், இது பெரிய பெரிய இதை நினச்சிட்டு இருக்கோம். இப்போ 1 யோவான் 3 அதிகாரம் 4 வாசிங்க. நான் வாசிக்கவா? பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஸோ இந்த கட்டளையை மீறும் போதே அங்கே என்ன வந்துடுது? பாவம் வந்துடுது. ஸோ அது இதுக்காக தான் அவர் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்துருப்பாருன்னா, மார்க் 12 அதிகாரம் 28 31 வரைக்கும் வாசிங்க. மார்க் 12 அதிகாரம் 28 முதல் 31. ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுவதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஸோ இந்த 2 கற்பனையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதபாரட்ட அவரே சொன்னது. இந்த பழைய 10 கட்டளை விட இந்த 2 கட்டளை, அந்த 10 கட்டளையுமே இந்த 2 கட்டளையில் அடங்கிச்சு. இதில் முக்கியமானது என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக, இவைகளில் பெரிதான கற்பனை வேறொன்றும் இல்லை. இதை ஒன்றுமே நம்ம பண்ணால் மிச்சம் எதுவுமே எல்லா கட்டளையுமே இதில் அடங்கிடுது. ஸோ இதை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம், கொலை பண்ணுறது இல்லை நம்ம திருடுறது இதுதான் பெரிய பாவம்ன்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, அது பாவத்தோட பிள்ளைகள். பேசிக் அடித்தளம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மீறுதல். இந்த ஆதாம் ஏவாள் சின்ன ஒரு கட்டளை, இந்த பழத்தை புசிக்காதீங்க விட்டாங்க, அது என்ன கொண்டு வந்துச்சு? மரணத்தை கொண்டு வந்துச்சு. ஸோ சாபம், பாவம்ன்ற ஒன்று உலகத்தில் பிரவேசிச்சு. ஸோ அடுத்தடுத்து இதை நம்ம பார்ப்போம். இப்போ ரோமர் 4 அதிகாரம் 15 வசனம் பாருங்க. நியாயப்பிரமாணம் கோபத்தினை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாமல் விட்டால் மீறுதல் இல்லை. ஸோ இப்போ நியாயப்பிரமாணம் இல்லைன்னா நமக்கு மீறுதல் இல்லை. அதே இது அடுத்த வசனம் ரோமர் 7 அதிகாரத்தில் 7 10 அதில் ப்ளஸ் 11 12. இப்போ நானே வாசிக்கிறேன். 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தில் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சை பாவம் என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். பாவம் கற்பனையினாலே சமயம் பெற்று சகல இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்கும். முன்னே நியாயப்பிரமாணம் இருந்த போது நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன், கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவன் ஆனேன். ஜீவனுள்ள கற்பனை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டில் மோசே காலத்தில் கொடுத்தாரு. ஸோ நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். அதுக்கு மேலே நமக்குரிய இந்த கட்டளை, ஒரு கிறிஸ்தவன் இந்த மாதிரி தான் நடக்கணும்னு கட்டளை கொடுத்துட்டாரு. அந்த கட்டளை மீற மீற நியாயப்பிரமாணம் இப்போ நமக்கு என்னன்னா எதிரான சாட்சி. இந்த கட்டளை இதில் இருக்கதை நீ ஃபாலோ பண்ணலையா, இது பாவம், நமக்கு ஆக்கினை வரும். ஸோ நியாயப்பிரமாணம் போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லை, கண்டிஷனுமே கிடையாது, நம்ம சுதந்திரமா அப்படியே சுத்திட்டு இருந்தோம். ஆனால் நியாயப்பிரமாணம் ஒன்று நமக்கு ஒரு கட்டளை, ஒரு லாக் கொடுத்த அப்புறம்
இந்த லாவை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது இல்லாமல் நம்ம மறுபடியும் பின்னாடி போகும்போது அது நமக்கு எதிராக நியாயம் தீர்க்கும். இவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு அது நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் அந்த வசனம் இருக்கும். நான் நியாயப்பிரமாணம் இருந்தால் நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன், கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டு. அப்படின்னா அப்போதான் வந்து நம்ம தப்பு பண்ணும்போது பாவம்னு ஒன்று பிரவேசிச்சு. அதுக்கு முன்னாடி பாவம்னு ஒன்று இல்லை. நம்ம கட்டளை மீறினப்போ தான் பாவம் வந்துச்சு. ஸோ அப்போ தான் பாவத்துக்கு வந்து உயிர்னு ஒன்று கிடச்சிச்சு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவத்தோட இருப்பிடம் எங்கே இருக்குது, ஏன் பாவம் வருது அப்படின்னு பார்ப்போம். யோகோபு 4:17 வசனம் பாருங்க. யாக்கோபு 4:17 17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். நம்ம நன்மை செய்யணுன்றது இயேசு கிறிஸ்து சொன்னது. அதை நமக்கு செய்ய முடிஞ்சா செய்யாமல் இருப்பது பாவம். நம்ம என்ன பாவம்னு எதை நோக்கி ஓட்டிட்டு இருப்போம்? ஐயோ நான் விசாரம் பண்ணல, எந்த இதுவும் பண்ணல, யாரையும் கெடுக்கல, பட் என்னால் ஒருத்தர் நன்மை பண்ண முடியும். இப்போ எத்தனையோ வந்து ஏழை குழந்தைங்க ஆஃபனேஜ் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, அந்த ஆஃபனேஜ் குழந்தைங்க சாப்பாடு நம்மளால் அது பண்ண முடியும். 1000 rupees இருக்கட்டும், ரைஸாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், நம்மளால பண்ண முடியும். அது நம்ம சக்திக்கு மீறினது கிடையாது. பட் நம்ம அந்த நன்மை பண்ணுறோமா? இல்லை. ஒருத்தங்க வெளியே போகிறாங்க, இல்லை இன்னொருத்தங்களுக்கு காசு தேவை இருக்குது, நமக்கு தெரியும் அவங்க சுச்சுவேஷன், பண்ணுறோமா? பண்ணுறது கிடையாது. இன்னொருத்தங்க கடன் கேட்குறாங்க, என்ன பண்ணுறோம்? நம்மகிட்ட இருக்கும், கொடுப்போமா? ஸோ நன்மை பண்ணுறது தெரிஞ்சும் நம்ம செய்யாமல் இருப்பதே பாவம். அதுக்கப்புறம் எரேமியா 17:9 பாருங்க. இந்த பாவம் எங்கேருந்து வருது, இதுக்கு காரணம் யாரு அப்படின்றத பார்ப்போம். எரேமியா 17:9. எரேமியா 17:9. எல்லாவற்றையும் பார்க்கலாம் இருதயமே திருப்புறதும் மகா கேடுதலுமா இருக்குது, அது அறியத்தக்கவன் யார்? இப்போ நம்ம இதயம், இப்போ நம்ம உடம்புல ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு. ஸோ நம்ம சரீரத்தை அதிகமாக போஷிக்க இந்த சரீரம், இதயம் வந்து என்ன ஆகுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அப்போ ஆத்மா வந்து சைலண்ட் ஆகும். ஆத்மா வந்து ஒரு குழந்தை மாதிரி, அது வந்து எதுவுமே கண்ட்ரோல் பண்ணாது. அது கர்த்தர் கொடுத்தது. அந்த ஆத்மாவை திரும்ப அவட்ட அப்படியே பரிசுத்தம், அது பியூரிட்டி ஆனது. அது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணல. ஆனால் நம்ம சரீரத்துக்கு இடம் கொடுக்கும். இந்த சரீரம் என்ன பண்ணோம்? இந்த சரீரன்றது ஜஸ்ட் ஒரு ரிமோட். அந்த சரீரம் தான் நம்ம உடம்பை இயக்கிறது. அந்த இது என்ன பண்ணுன்னா நம்மளை பாவத்துக்கு தூண்டுறது. இதயத்தில் வந்து கெட்ட சிந்தனை, கோபம், பொறாமை, எரிச்சல், வன்கண் எல்லாமே நம்ம இதயத்திலிருந்து தான் புறப்படும். இதுதான் புறப்பட்டு நம்ம ஆத்மாவை தீட்டுப்படுத்தி, ஆத்மான்றது கம்யூனிகேட்டர், நமக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள மீடியேட்டர். நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து இயேசு கிறிஸ்து கூட அது கான்டாக்ட் பண்றது. ஆனா அந்த ஆத்மாவை இந்த இது பண்ணும்போது, கெட்ட சிந்தனை வரும்போது ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா நம்மகிட்ட சொல்லும், இது தப்பு பண்ணாதேன்னு. அது சொல்லி 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 ஒரு ஸ்டேஜ்ல ஆத்மா இறந்து போயிடும். ஆனா நமக்கு ஜீவன் இருக்கும், ஆனா ஆத்மா இறந்து போயிடும். ஸோ இதயத்தை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ பாவம் எப்படிப்பட்டதுன்னு பார்ப்போம், எப்படி வந்தது அப்படின்ட்டு. எபிரேயர் 10:26. எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்து நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு படி இது இராமல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது வேத வசனத்தில் சத்தியத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அறிஞ்சப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? மனப்பூர்வமாக இது தப்புன்னு தெரிஞ்சோம் போய் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோவான் 8:34. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ எதுக்கு அடிமையா இருக்கோம்? நம்ம கர்த்தருக்கு அடிமையா இருக்கோமா, இல்லை பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோமா? நம்ம பாவம் பண்ண நம்ம வந்து பாவம் வந்து உடனே பெருசா வராது. சின்ன சின்ன மீறுதல்கள் சிறுதுளி பெருவளம் மாதிரி சின்னதா போய் அது பெருசா நம்மளை கொண்டு விடும். ஸோ பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கான். ஸோ இப்போ நம்ம அடிமையா இருக்கோம். அது அடிமையா இருக்கும்போது என்ன ஆகும்ன்றதை பார்ப்போம். எண்ணாகமம் 32:23. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர் இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக சொல்லுகிறேன். நம்ம பாவம் நம்மளை தொடர்ந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு வசனம் இருக்கு,
புலம்பல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, இதோட கம்பேரிட்டிவ் வசனத்தையும் வாசிச்சுட்டு நான் சொல்றேன். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவன் அவன் அக்கிரமம் அவன் அவன் மேல்தான் இருக்கும், பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும், குமாரன் தகப்பன் அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரன் அக்கிரத்தை சுமப்பதும் இல்லை. ஸோ தகப்பன் இப்ப உத்தமனா இருக்கிறான், பையன் கெட்டு போறான், பையனோட அக்கிரம தகப்பன் சுமக்க முடியாது. என் பையன் கெட்டவனா இருக்கான், பையனோட அக்கிரமம் நான் வாங்குறேன் என்னன்னா முடியாது. அவங்க செய்யற பாவம் அவங்களுக்கு. அதனால நம்ம தான் சத்தியத்தை அறிஞ்சு அதன்படி நடக்கணும். இந்த பாவம் இதெல்லாம் வரனால நமக்கும் கர்த்தருக்கும் என்ன நடக்குது? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்ம அக்கிரமம் பண்ண இந்த ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இன்டிமேட் பண்ணும். இது தப்பு தப்பு தப்புன்னு சொல்றது அது ஸ்லோவாக நம்ம அப்படியே போயிட்டு பாவத்துல போய் அது குட்டி போட்டு பெருகிட்டே இருக்கும். பெருகும்போது என்ன ஆகும்? நமக்கும் ஆண்டவருக்குமான தொடர்பு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இந்த ரூம்ல இருந்து வெளியே சவுண்டு கேட்காது, அவ்வளோதான். சேம் நம்ம இங்க இருந்து பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் அடிச்சு கீழே வந்துடுமே தருவோம். பால் மாதிரி கர்த்தர்கிட்ட போகாது. நமக்குள்ளே குண்டு சட்டியில குதிரை ஓட்டின மாதிரி நமக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்குமே தவிர கடவுளுக்கும் நமக்குமான உறவு போகும். அதுக்கப்புறம் அந்த உறவு திரும்பி எங்க போகும்? பிசாசு கிட்ட போகும். அது நமக்கு தெரியாது. அது அடுத்து நான் சொல்றேன். இப்போ பாவத்துக்கு இன்னொரு வல்லமை இருக்கு. அதை நான் இப்போ அந்த குரூப்ல ஒரு சின்ன ஒரு 14 செகண்ட் வீடியோ மட்டும் ஒன்று போட்டிருக்கேன். அது மட்டும் பாருங்க, ஒரு செகண்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பூ. அந்த பூவில் ஒரு வண்டு அந்த தேன் மாதிரி இருக்கிறதை எடுக்க போய் அதோட நிலைமை என்ன ஆகுது? அது பூச்சி, சின்ன சின்ன பிராணிகளை சாப்பிட்ற உயிர் நெப்பந்தஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஸோ பாவம் எப்படிப்பட்டதுன்னா அது அழகா இருக்கும், அது ஓரமாக தான் இருக்கும். மனுஷன்தான் பாவத்தை தேடி பிடிச்சு வருவானே தவிர பாவம் யாரையும் டக்குன்னு பிடிக்காது. ஏன்னா பாவம் இச்சை. ஆதாம் ஏவாள் இச்சையில பாவம், தாவீது இச்சை, சிம்சோன் இச்சை தான் நம்ம ஒரு பொருள் அழகா இருந்தால் தான் நமக்கு அது மேல ஆசை வரும், இச்சை வரும். ஸோ பாவம் என்ன ஆகும்? அதை முதல்ல நம்ம போய் பிடிச்சிட்டு நம்ம என்ன நினைப்போம்? இல்ல இந்த பூ அழகா இருக்கு, சரி நம்ம ஒரு நாள் பறிச்சுட்டு வந்துடும். ஆனா மறுநாள் இல்ல இன்னொரு பூ இருக்கு, இன்னொரு பூவே பறிப்போம். ஸோ ரிப்பீட்டடாக வைக்கும். நம்ம பாவத்தை ஒரு தடவை நம்ம பண்ணிட்டோம்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண வைக்கும். இன்னொன்னு பாவம் ஒன்ஸ் தொட்டுட்டோம்னா நம்மள அது விடாது. அந்த பூச்சி என்ன ஆச்சு? அதை வெளியே வர முடிஞ்சு. அதை நினைச்சிரு நான் போய் இந்த தேனை ஓரமா உட்காந்து குடிச்சிட்டு வந்துடுவேன், இல்ல பறந்து போய் குடிப்பேன். டச் பண்ணிட்டோமா முடிஞ்சு போச்சு. திரும்ப அதுல இருந்து வெளியே வரலான்றது முடியாத காரியம். கர்த்தருடைய கிருபை இல்லாம அதுல இருந்து வர முடியாது. ஸோ அடுத்ததை பார்ப்போம். இந்த பாவம் வந்துடுச்சு, இப்போ நமக்குள்ள பாவம் இருக்கு. அதுக்கப்புறம் அது நம்மளை மேற்கொண்டு நம்ம அதிலேயே போயிட்டு இருக்கோன்னா அதனால என்ன பிரச்சனை வருதுன்ற பார்ப்போம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 19-20 வசனம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், அந்தபடியே நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல எனக்குள் வாசம் இருக்கும் பாவமே அப்படி செய்கிறது. இன்னைக்கு நம்ம கையில போன் இருக்கு. இந்த போனு நன்மைக்கும் பயன்படுத்துறோம், தீமைக்கும் பயன்படுத்துறோம். நம்ம ஒரு பாவத்துல இருக்கணும்னா நமக்கு தெரியும், ஐயோ இல்ல நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிருக்கோம், இல்ல நம்ம வசனத்தை கேட்கிறோம், ஐயோ இது பாவம், எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. ஆனா தனிமையான ஒன்று வரம்பு எங்க போகுது? மைண்டு பாவத்துக்குள்ள போகுது. காரணம் வாசம் இருக்கிறது அங்க கடவுள் இல்லை. நம்மகிட்ட இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம அந்த உறவு இல்லைன்னா ஒரு நொடி கூட நம்மளால பரிசுத்தமா இருக்க முடியாது. ஏன்னா நம்ம மாம்சம் நம்ம ஆத்மாவை போட்டு அழுத்தம். மாம்சத்துக்கும் ஆத்மாவுக்கும் சண்டை நடக்கும். மாம்சமானது ஸ்ட்ராங்கு. ஏன்னா நம்ம உடலை வாழ்றதுக்காக நம்ம ஸ்ட்ராங் பண்ணிப்போம். எதுல ஸ்ட்ராங் பண்ணணும்? கரெக்டான உணவு, கரெக்டான இதில். ஆனா நம்ம எல்லாத்தையும் போட்டு அடிச்சு குழப்பி என்ன ஆகும்? சரீரம் அடிச்சு நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். ஆத்மா நோஞ்சனா போகும். ஆத்மாவுக்கு உணவு என்னது? வசனம். வசனத்தை நல்லா கேட்கணும், நல்லா ஒர்ஷிப் கேட்கணும். எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கோ முடிஞ்ச அளவு வசனத்தையும் ஒர்ஷிப்பையும் கேட்க இந்த சரீரம் தானா அடங்கும். ஆனா ஆத்மா ஸ்ட்ராங். அப்ப ஆத்மா ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க, இது தப்பு பண்ணாத, தூக்கி போட்டு போனை போட்டு படு தூங்கிடு, இல்லையா வசனத்தை வாசி, முடிஞ்சு போச்சு. ஆனா அது நம்ம பண்ண விடாம தடுக்கிறது என்னது? இந்த பாவம், நமக்குள்ள ஆட்கொண்டு இருக்கிற பாவம். இப்போ இந்த பாவம் வந்தனால நமக்கு என்ன பலன் கிடைச்சு அப்படின்றத பார்ப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம்
20:21. பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களா இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் இருக்கிறது? முடிவு மரணம். அவையில் முடிவு மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். 2 மரணம் இருக்கு. ஒன்று ஆத்ம மரணம், இன்னொன்று மரணம். அதுக்கப்புறம் இப்போ எது பாவம்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு சின்னதா அவுட்லைன். எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் உண்டாக பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிகிறது. ஓகே, இது காமனா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை. நம்ம யார்ட்டையும் கோபம் நம்ம ஆசைப்பட மாட்டோம். ஆனால் மீறி சில சுச்சுவேஷன்கள் நம்மளை கோவப்படுத்தும். அப்படி கோவப்பட்டாலும் மனசார நம்ம ஓகே இதை நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்டுறணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடனே போய் மன்னிப்பு கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கோப குண சுபாவங்கள் கட்டாயமாக மாறும். அதுக்கப்புறம் நீதிமொழிகள் 14:26. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பார்ஷியாலிட்டி இருக்கும். சிலவங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க, ஏசுவாங்க. ஊர்ல எல்லாம் அவன் வெளிநாட்டு போயிட்டான், நல்லா சம்பாதிக்கிறான், பல இன்னல்களை கடந்து வரணும். அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கான். எதுவுமே மைண்டுக்கு இதேத்து கொண்டு போகவே கூடாது. அதுக்கப்புறம் 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். சகோதரருக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ பாவத்தில் இருக்கோம். ஏன் நம்ம பாவத்துல சீக்கிரம் வர முடியல, ஏன் அப்படி அதுக்குள்ளே நம்ம மூழ்கி இருக்கன்றதை நம்ம பார்ப்போம். பிரசங்கி 8:11. பிரசங்கி 8:11. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. இது நம்ம என்ன நினைப்போம், தப்பு பண்ணிட்டோம் உடனே தண்டனைன்னா பயம் இருக்கும். அந்த பயம் இருக்காது நமக்கு. இப்போ என்னன்னா கர்த்தர், அதுக்கு நான் சொல்றேன் ஏன் அப்படின்றது. ரோமர் 5:20-21. ரோமர் 5:20. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு அதுக்கப்புறம் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அதுக்கப்புறம் ரோமர் 6:1 அதையும் படிச்சிடும். அதுக்கப்புறம் பார்ப்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இப்போ பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டு, அப்ப என்ன சொல்ற வரோம்? அப்ப பாவம் பண்ணா அந்த இடத்துல கர்த்தரோட கிருபை இருக்கு, நம்ம பண்ணலாம், அந்த அர்த்தம் கிடையாது. கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலைநிற்கலாமோ என்று சொல்லுவோமோ? கூடாதே, கூடாது. அந்த கிருபை எதுக்குன்னா, கர்த்தர் யாரு? பாவிகள் மேல் இரக்கமா இருக்கிறார். அவரு ஒருத்தரை அழிக்கிறதுக்கு சித்தம் கிடையாது, அவனை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கணும்னு அவரோட குறிக்கோள். ஆனா நம்ம என்ன நினைப்போம், இன்னைக்கு போய் ஒரு தப்பு பண்ணிட்டான். முக்கியமா இந்த இச்சையா என்னன்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரியே அழகா ஒரு பையனோ பொண்ணுன்னா பொண்ணுக்கு ஏத்த மாதிரி பையனை கொண்டு வரும், பையனா இவனுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு திருமணம் ஆயிருக்கும். ஆனா இல்லையே, இந்த மனைவி எனக்கு சரியா இல்லை, இந்த பொண்ணு இவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க எனக்கு ஏத்த மாதிரி கிடையாது. மனுஷன் இணைத்தது, இதை கர்த்தர் இணைத்ததே மனுஷன் பிரிக்காத இருக்க கடவன். அது என்னன்னா, இணைக்கிறது கர்த்தர், மனுஷன் கிடையாது. அதனால ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்துட்டாரா, இதுதான் கடைசி வேற, அதை விட்டு தள்ளி போகக்கூடாது. அதனால இந்த பாவம்ன்றது உங்களுக்கு ஏத்த மாதிரி, அந்த இச்சைன்றது உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே துணி போட்டு வருவீங்க, எல்லாமே உங்களுக்கு ஏத்ததான் நடக்கும், எல்லாமே நினைப்போம். ஓ இதுதான் அப்ப கர்த்தருடைய கிருபை, நம்ம அவசரப்பட்டு கிடையவே கிடையாது. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது, அது கிடையவே கிடையாது. இச்சை அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி இச்சை. நம்ம மனசுல ஆசை இல்லாம பாவம்னு ஒண்ணு வராது. நம்ம இதயத்துல இச்சைன்னு ஒண்ணு இல்லாம அதுக்குள்ள போய் விழமாட்டோம். ஸோ அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால இந்த ஒரு பாவம் நடக்குது, நமக்கு எல்லாமே கரெக்டா அமைஞ்சிட்டு இருக்கு, இது கர்த்தருடைய கிருபை, இது கர்த்தர் கொடுத்தது கிடையவே கிடையாது. ஒன்ஸ் பாவம் தான், அதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மத்தேயு 5:27-28. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபசாரம் செய்தாயிற்று. இப்போ இந்த விபசாரம் பண்றாங்க இல்லை, இதனால என்ன ஆகுது தெரியுமா? நம்ம இச்சையில போறனால. நீதிமொழிகள் 23:33. உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உள்ளம் தாறுமாற பேசும். ஒருத்தன் நல்ல அறிவில புத்தியில ஞானத்துல இருப்பான், இந்த இச்சைக்குள்ள போகும்போது அவனுடைய பேச்சு, சொல், செயல், அவனுடைய மொத்த இதுமே தாறுமாறாயிடும். அப்புறமா எல்லாருமே சொல்லுவாங்க, இவர் நல்லா இருந்தார், இப்ப சடனா இப்படி மாறி இருக்காரு. அது காரணம் பாவம், இச்சை. அது கவனிச்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் 1 யோவான் 3:8-9.
பாவம் செய்கிறன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறான். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஸோ நம்ம எதுக்கு ஊழியம் பண்றோம்? கர்த்தருக்குள் நினைத்திருக்கிறோமா இல்ல பிசாசுக்குள் நினைத்திருக்கோம்? நம்ம வாழ்க்கையை நம்மளே ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் யாக்கோபு 1:14-15, இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாக மரணத்தை பிறப்பிக்கும். இந்த மரணம் டெத்து கிடையாது, இந்த மரணம் ஆத்ம மரணம். இச்சையில போக போக தாவீது அவர் அவ்வளோ கர்த்தருக்குள்ள ஒரு செகண்ட் தான் ஏன் விலகினாரு? அவருக்குள்ள ஒரு சின்ன சலனம் இருந்திருக்கும், ஒரு நொடி. அந்த ஆத்மா என்னாச்சு? சைலண்ட் ஆச்சு, பாவத்துல விழுந்தாரு, அவருக்கு பிறந்த பிள்ளை அடிச்சாரு. ஸோ ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இந்த இச்சை ஒண்ணு. அதுக்கப்புறம் பாவத்துல இருந்து எப்படி தப்புறது? 1 கொரிந்தியர் 6:18. வேசித்தனத்துக்கு விலகிவிடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும். வேசித்தனம் செய்கிறவங்க தான் சரீரத்துக்கு பாவம் செய்கிறாங்க. இப்ப வேதத்துல பாத்தீங்கன்னா 2 விஷயத்துக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுன்றவாரு, நிக்காத எதிர்த்து விலகி ஓடிடுன்றவாரு. அதே இது மேட்டுமைக்கு எதிர்த்து அவரே பட்டயத்தை கொண்டு வந்து நிற்பார், தூதன் அனுப்புவார் மேட்டுமைக்கு. இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் கர்த்தரே டைரக்டா அவருக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய போர்ஷன். ஏன்னா இச்சைக்கு அவரு எதிர்த்து நிக்க சொல்ல, ஓடிரு, நீ மனுஷன், நீ சரீரம், நீ ஓடிரு, அதுக்கு நீ எதிர்த்து நிக்காத, ஓடிருன்ட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மேட்டுமைக்கு என்ன சொல்லுவாருன்னா, நான் உனக்கு எதிராக வருவேன், நானே உனக்கு எதிர்த்து நிற்பேன். மேட்டுமை. இந்த 2 காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு பார்ப்போம். எபிரேயர் 12:4, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்துற அளவுக்கு இன்னும் நாம் எதிர்த்து நிற்கவில்லையே. இப்ப நமக்கு ஏதாவது ஒண்ணு தேவை இருக்கு, நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இல்ல நம்ம வீட்டுல யாருக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இந்த வேலை வேணும், இல்ல எனக்கு இந்த காரியத்துல பிரச்சனை இருக்கு, அதுக்கெல்லாம் நம்மளால ஜெபம் பண்ண முடியுது, எல்லாமே ஸ்ட்ராங்கா நின்று பிடிக்கிறோம். ஆனால் இந்த பாவத்துக்கு நம்ம அந்த அளவுக்கு பிடிச்சு ரத்தம் சிந்துற அளவுக்கு நமக்கு ஒரு விஷயம் வேணும், அவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்றோம். நம்ம இந்த பாவம் எனக்குள்ள வரக்கூடாது, கர்த்தருக்கு எனக்கு கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கணும்ன்றதுல நம்ம இருக்கிறோமான்றத நம்மளே பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இப்ப பாவ மன்னிப்பை பத்தி பார்ப்போம். ஓகேவா? எபிரேயர் 9:22, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதுக்கப்புறம் எபிரேயர் 10:10, இயேசுவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டது, நாம் பரிசுத்தமானோம். அவர் எதுக்காக நமக்கு மரிச்சார்னா இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்காக. ஏன்னா அவர் நம்ம மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு. நீதிமொழிகள் 28:13 வாசிங்கன்னா, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் பெறுவான். ஸோ நம்ம மனசார பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணும். நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாவத்தை பண்ணோம், ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் இன்னைக்கு விட்டுறேன், ஓகே, அதுக்கப்புறம் மறுநாள் திரும்ப பண்ணனா அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா நம்ம அடி மனசுல என்ன இருக்கு? கர்த்தர் மனுஷனோ முகத்தை பார்க்கணும், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். இதயத்துக்குள்ள அந்த உணர்வு இருக்கணும், எனக்கு இந்த பாவம் இது வேண்டாம், நான் வெளியே வரணும் இருந்தா மட்டும்தான் அவரால் மன்னிக்க முடியும். அதுக்கப்புறம் இது பார்ப்போம். ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நம்ம பாவத்தின் விடுதலையானா நமக்கு கிடைக்கிறது என்னன்னா நித்திய ஜீவன். சரிங்களா? ஸோ இன்னொன்னு என்னன்னா, இப்போ பாவி இருக்க நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒருத்தன் பாவத்தை பத்தி எப்படி சொல்றோம், நீ என்ன இப்படி பண்ற, நம்ம எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு? கோபமா இருக்கு. அவன் ஆல்ரெடி அவன் பாவத்திலே இருப்பான், அவனே வெளியே வர முடியாம திணறிட்டு இருப்பான். நம்ம அப்ப என்ன பண்ணோம், புண்ணுல ஊசி குத்துற மாதிரி திரும்ப திரும்ப நீ இதை பண்ற, இல்லை ஏதாவது நடக்குது, அந்த பேச்சு பாவத்திலிருந்து யாரையும் வெளியே கொண்டு வராது. நோ சப்போர்ட்டிவ், காயத்தை அதிகப்படுத்தும். ஸோ அன்பா பொறுமையா, இல்லப்பா இந்த மாதிரி இருக்கு, நீங்க இதை பார்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு அன்பு காட்டி பாவத்தை உணர்த்துறோமோ அவன் தான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சர்வை வெளியே வருவான். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, பாவம் பண்ற உடனே ஓகே இவன் பாவம் பண்றானா அப்படியே தூக்கி ஒதுக்கி வை, கிடையாது. அவங்ககிட்ட பேசலாம், பழகலாம், ஆனா அவன் வழிகளை தான் நம்ம கத்துக்க கூடாது. அதுலதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விபச்சாரக்காரர், வேசித்தாரர் இவங்களுக்கு கூட கலந்திருக்க கூடாது நான் எழுதவில்லை அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு புறம்பா போயிருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல தனியா கூடாரம் போட்டுரு, அப்படி நம்மளால முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு மற்ற இது எல்லாருமே மேக் பண்றதுதான், ஒரு கம்யூனிட்டியா இருந்துதான் ஆகணும். ஆனா நம்ம கத்துக்கிற வழி என்ன கத்துக்கணும், ஒருத்தன் இருக்கானா இது தப்பா உணர வைக்கணும். அதை கத்தி சொன்னாலோ அதை குத்தி சொன்னா புரியாது.
பொறுமையா இது தப்பு, இது இப்படி பண்ணும்பா, இப்படி பண்ணு, பொறுமையா சொன்னா நிச்சயமா அந்த ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ எசேக்கியேல் 18வது அதிகாரம் 23, 24 வாசிக்கிறேன். துன்மார்க்கர் சாகிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, அவன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்த சகல அருவருப்பின் படியும் செய்வானாகில் அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவது இல்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். இப்ப நம்ம கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், இடையில ஒரு டெம்டேஷன் வந்துச்சு, ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டோம், நம்ம இந்த கட்டளை மீறி நடந்துட்டோம்னா நம்ம பண்ண அத்தனை நீதி எல்லாமே ஜீரோ, கம்ப்ளீட் ஜீரோ. நம்ம நினைப்போம், இல்ல இது ஒரு தப்பு தானே பண்ண, நம்ம இவ்வளவு நீதி பண்ணிருக்குமே, கடவுள் நம்மளை கன்சிடர் கிடையவே கிடையாது, ஜீரோ, உன்னை நான் அறியேன், யாரு நீன்னு கேட்டுருவாரு. ஸோ அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு வசனம் இருக்குவே நமக்கு வெளிப்படுத்தல, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாயிரும் அவன் அவனுக்குரிய கிரிவை நான் வரும்போது இருக்கின்ற மாதிரி நம்ம அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர்கிட்ட பாவ மன்னிப்பு உண்டு. இப்போ லூக்கா 5:32 இதோட நம்ம முடிச்சிருவோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். நீதிமான்கள் இல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஸோ கர்த்தர் பாவிகளை மனம் திரும்புறதுக்கு, பாவிகளை மீட்க. ஸோ நிறைய பேர் கர்த்தருக்குள்ள ஃபெய்த்தா இருக்கவங்க பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ஒருத்தன் தப்பு பண்றானா அவனை ட்ரீட் பண்ற விதம், அதுதான் முக்கியமா. கர்த்தரோட அன்பு, அவர் அன்புக்கு நம்ம ஈடா ஆக மாட்டோம். நம்ம மனுஷன், நம்ம இப்ப நம்மளே இப்ப என்னைய நான் எடுத்து பார்த்தா, நான் இன்னைக்கு ஏன் இந்த பாவத்தை பத்தி நான் பேசுறேன்னா, அந்த அளவுக்கு பாவத்துக்குள்ள இருந்து அதோட கசப்பை பார்த்து நான் நல்லாவே ஞாபகம் இருக்கு. சென்னையில அந்த பெருங்குளத்தூர் டு வண்டலூர் அந்த ரோட்ல போகும்போது அவர் என்ன, உனக்கு நான் கேட்டேன், நான் டைம் கேட்டேன், எனக்கு ஒரு 2 வருஷம் கொடுங்க ஆண்டவரே. 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, என்னப்பா பண்ணிட்டு இருக்க, எனக்குள்ள வரியா இல்லையா? இல்ல, நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன், நான் எங்கேயோ தாண்டி போயிட்டேன், என் வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு, நான் வரமாட்டேன். நல்லா சொல்றேன், நீர் என்ன கொண்டு போட்டுரும், நான் வரல, இப்படியே தான் சொன்னேன், கடவுளுக்கு முன்னாடி சொல்றேன். அந்த பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது நான் நல்லா சொல்றேன், முடியாது, நான் வரமாட்டேன், நான் எங்கேயோ போயிட்டேன், என்னால வேதம் வாசிக்க முடியல, என்னால பழைய கம்யூனிகேஷன் என்னால முடியல, வேலைன்னு ஓடிட்டு இருக்கேன், நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னால முடியாது, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனா கர்த்தர் என்னை அங்கேருந்து எடுத்து இங்க கோயத்துல கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா என்னை அடிச்சு புடமிட்டு என்னோட மொத்த இதையும் சகலத்தையும் மாத்தி என்னை மாத்திட்டாரு டோட்டலா. ஸோ இந்த பாவத்தை பத்தி அதிகமா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு சொல்றதுக்கும் நம்ம வாஞ்சியா இருக்கிறேன்னா, ஏன்னா கர்த்தர் நீதிமான்களை இல்லை பாவிகளை அழைக்க. அதை நம்ம மறந்துட்டு என்ன பண்றோம், கொஞ்சம் நல்ல ஃபெய்த்ல இருக்கோமா, மற்றவங்களை ட்ரீட் பண்ற இது ரொம்ப அவங்கள காயப்படுத்துறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஆறுதல் கிடைக்காது. பாவத்தில் இருக்க ஒருத்தன் அதுலேருந்து வெளியே வரதான் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவா தான் இருக்கணுமே தவிர இன்னும் அவனுக்கு இடிச்சு அதுக்குள்ள அமுக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தரோட அன்பு வேற, நம்ம அன்பு வேற. யோசிச்சு பார்ப்போம். இப்ப நான் பண்ண பாவத்துக்கு எல்லாம் நான் யோசிச்சேன்னா ஒரு துளி கூட இது இருக்காது. ஆனா அவருடைய இரக்கம், கிருபை என்ன, கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் நான் நிற்பது நிர்மலாக கர்த்தருடைய கிருபை. ஸோ நம்ம அதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய கர்த்தருக்கு பயந்து பாவத்துக்கு விலகி ஓடி நித்திய ஜீவனை காத்துக்கொள்வோமாக. ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள்